ஹாய். ஆடி மாசம்னாலே அம்மனுக்கு உகந்த மாசம். அப்படி இருக்கும்போது ஆடி அமாவாசைய நம்ம மிஸ் பண்ணலாமா? அதாங்க, வீட்ல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஆபீஸ்க்கு போய் ஒரு பர்மிஷனை போட்டு நானும் என்னோட ஃப்ரெண்டும் காளிகாம்பாள் கோயிலுக்கு கிளம்பி ஓடி வந்துட்டோம் அம்மாவை பாக்குறதுக்காக. இன்னைக்கு ரொம்ப நல்ல ஒரு தரிசனம்ங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே நீங்க வந்து காளிகாம்பாள் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா அழகா அம்மாவை உட்காந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த கோயில் எனக்கு பிடிச்சமான விஷயமே அதுதான். ஏன்னா மத்த கோயில் மாதிரி இங்க நம்மள வெளியில தள்ளி எல்லாம் விட மாட்டாங்க. மனசார 2 நிமிஷம் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு தாராளமா வரலாம். அந்த 2 நிமிஷம் வேண்டுதல் போதும் நமக்கு, இல்லையா? நம்ம பார்த்தோமா பார்க்கலையான்றதை தாண்டி நம்ம கண்ணுக்கு எதிர்க்க அம்மா கிட்ட உட்காந்து நம்ம மனக்குறைய கொட்டும் போது அப்படி ஒரு ஆனந்தம். சோ வந்து அம்மாவோட அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அவங்க எனக்கு பின்னாடியே உட்காந்து, நான் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா அவங்களோட போட்டோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுக்கப்புறம் பிரித்திங்கரா தேவியோட தரிசனம், துர்க்கையோட தரிசனம், கதிர்காம முருகர், இப்படி இந்த கோயிலுக்குள்ள வந்தீங்கன்னா டைம் போறது தெரியாது. அங்க இருக்க பிரசாதம் அதை விட அல்டிமேட். எல்லாத்தையும் வாங்கி ஒரு கை பார்த்தாச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அது முடிச்ச உடனே நேரா நான் கிளம்பி பாரிஸ்க்கு கார்னர் போயிட்டேன். அங்க போயிட்டு ஒரு குட்டி மினி ஷாப்பிங், பூவு, அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணாடி வளையல், ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ், அம்மனுக்கு வளையல், ஆடிப்புறத்துக்கு இதெல்லாம் வாங்கிட்டு ஜாலியா ஆபீஸ்க்கு ரிட்டர்ன் ஓடி போயிட்டேங்க. இந்த அக்காவை கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த அக்கா பேர் கலா. இவங்க கிட்ட செண்பக பூ சூப்பரா இருந்துச்சு. மல்லி, அரளி எல்லாமே ரேட்டும் ரொம்ப ரீசனபிளா கொடுக்குறாங்க. நீங்க போனீங்கன்னா கோயில் வாசல்லயே இருப்பாங்க இந்த அக்கா. இந்த அக்கா கிட்ட வாங்கிக்கோங்க. டாடா.